56 எழுத்துக்கள் கொண்டது மலையாளம், 52 எழுத்துக்கள் கொண்டது தெலுங்கு, 50 எழுத்துக்கள் கொண்டது கன்னடம், 48 எழுத்துக்கள் கொண்டது ஹிந்தி, 36 எழுத்துக்கள் கொண்டது மராத்தி, 26 எழுத்துக்கள் கொண்டது ஆங்கிலம். ஆனால் 247 எழுத்துக்கள் கொண்டதுதான் என் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட தமிழ் மொழியை சிறப்பாக வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் குணம் நிறைந்த கும்பகோணம் ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதுனேன் தெரியுமா சார்? என்ன? ஏன்னா 5 பேரும் பேசிட்டு போய் சும்மா பட்டிமன்றத்தை கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நீங்க டெய்லரை கூப்பிட்டு தச்சு விட்டு போங்க. ஆனா நான் உங்களை வாழ்த்திக்கு பஞ்ச் டயலாக் இதெல்லாம் எதுவுமே எழுதல சார். ரொம்ப நன்றி. ஒத்த பாட்டு சார், ஒரே ஒரு பாட்டு. நீங்க போட்டிருக்கிற வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்கும் ஒருத்தர் பணக்கட்டுங்கிறாங்க, நடுவரை என்னென்ன மாதிரி தூக்கி பந்தாடுறாங்க பாத்தீங்களா? ஆனா நடுவர் அவர்கள் ஒரே பாட்டு, நீங்க என்ன பணக்கட்டா? எதுக்கு இவ்வளவு லென்த் டப்புன்னு சொல்லு. மலங்க, தங்கமான குணமான மலங்க நடுவர் அவர்கள். எங்களை பார்த்து சில்ற காசுன்னு சொன்னாங்களே, நாங்க எங்க மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வைங்க சார். கேமராமேன் அண்ணா என் மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வைங்க. க்ளோஸ் அப் தான், அவரே க்ளோஸ் அப் ஆகி தான் கிடக்கார் பாவம். நான் என்ன சில்ற காசா? இல்லங்க, எங்க பணினிய பாருங்க, சில்ற காசா இல்லங்க. நடுவர் குணமான தங்க மலைனா நாங்க தங்கமான குணமான சிலைங்க. மலை சிலை 13 கிலோமீட்டர். நடுவர்களே, உங்களுக்கு ஒத்த பாட்டு போதும் போதும், அதோட நிப்பாட்டு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. உங்களை 6 பேருக்கு நான் தேதி கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, பேசுங்க பட்டிமன்றம். வாழ்க்கைன்னா என்ன சார்? இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின்னாடி அஸ்தி, இடையில யாரு ஒஸ்தி என போட்டுக் கொள்கிறோம் குஸ்தி. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. அங்க ஒரு 10 ஆடியன்ஸ் நாஸ்தி சார். ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இப்ப மேடையிலே பாருங்க, திருவாரூர் அபு இருக்கிறாரு, திருச்சி அன்னலட்சுமி, விருத்தாச்சலம் அருண், நம்ம எல்லா சென்னை மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. திருநெல்வேலி மக்கள், நான் திருநெல்வேலி பொண்ணு, திருநெல்வேலி பிள்ளைங்க தில்லா பேசுவாங்க. சென்னை மக்கள் சும்மா செலிக்க செலிக்க பேசுவாங்க. திருச்சி மக்கள் தெரிச்சு பேசுவாங்க. பார்த்து மதுரை மக்கள் மணக்க மணக்க பேசுவாங்க. ஸ்ப்ரே அடிச்சு விட்டது வாயில. ஆனா கும்பகோணம் மக்கள் தாங்க குழந்தை மாதிரி மனத்து ரசிக்கிறாங்க. பாத்தீங்களா? அவர் முகத்தெல்லாம் பாருங்க சார், பால் வடியுது சார், குழந்தை சார். அவர் மன்னார் ஊடிமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா பேசாத. அவர் முழிக்கிற சார், என்ன சார் உங்க ஜோக்க என் ஊரெல்லாம் மாத்திட்டீங்க, எனக்கு ரேஷன் கார்டு மன்னார் ஊட்டியில் இருக்க பண்ற. சத்தியமா இந்த மேடையில நான் சொல்றேன், குணம்னு நான் தலைப்பு எடுத்ததுனால எனக்கு 10 பைசா பணம் வேண்டாங்க. நான் பேசுறதுக்கு எனக்கு 10 பைசா வேண்டாம். எனக்கு மட்டும் இல்ல, எங்க அணியில யாருக்குமே வேண்டாம். பதறிட்டாரு சசிகுமார் சார். ஐயோ, மாலை மட்டும் 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஒன்னியோட போமா. சத்தியமா வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி கூகுள் பேல அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருச்சு. அது ஆனந்த பாத்தீங்களா? இதான் சார், பணம் வந்தா தான் சிரிப்பே வரும். அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்கு சார், அன்னைக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகணும், இல்லாட்டி அந்த அம்மாவே இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகி பார்த்து பார்த்து சந்தோஷப்படும். இது யாருக்குன்னா இவ்வளவு தத்ரூபமா சொல்றாருன்னா அது நடுவருக்கு தான் இந்த குணம் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், மனிதன் என்பவன் யார். ஆனா நீங்க அந்த பாயிண்ட் சொல்றது என்னால சத்தியமா ஏத்துக்கிட முடியல. அதுக்கு மக்கள் வேற கை தட்டுறாங்க. மணியை தன்னுள் வைத்திருப்பவன் தான் மனிதன் கிடையாதுங்க. எவன் மனிதன் நேயத்தை தன்னுள் வைத்திருக்கிறானோ அவன்தான் மனிதன். இதயா காலேஜை பத்தி எல்லாரும் சொன்னீங்களே, எங்க இதயா கல்லூரியில் இருக்கக்கூடிய எங்க பெண்களுடைய முகத்தை பாருங்க, எங்க சிஸ்டர்ஸ் பாருங்க, குழந்தை மாதிரி ரசிக்கிறாங்க. இதயத்துக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம்? இதயம் நமக்காக துடிக்கும், ஆனா மனசு நமக்கு பிடிச்சவங்களுக்காக மட்டும் தாங்க துடிக்கும். நான் கைதிட்டு குறையுதுன்னா உடனே இதே காலேஜுக்கு போயிடுறீங்க. அந்த பாவம் பரிதாம ஒரு 20 விலையில கொண்டு வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அருண் சொன்னாப்ல, காசு இருந்தாதான் காதலிக்கு தாஜ்மஹால் கட்ட முடியும், இல்லாட்டி காசு இல்லாட்டி தாலி கூட கட்ட முடியாது. எந்த காலத்துலடா நீல இருக்க? இன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு தாலியே வேண்டாங்க. தாலியே தேவையில்லை, நீதான் என் பொஞ்சாதி,
தாம்போளம் தேவையில்லை நீதான் ஏன் சரிபாதி. இதெல்லாம் தெரியாதா உனக்கு? சரி, பணம். இது தெரியாம முக்கா பவுன்ல தாலி வாங்கிட்டானே பாவம். நான் பணமாகத்தான் பிறக்க ஆசைப்படுகிறேன். பணமா பிறந்தா தான் உலகத்திலே மரியாதையாம். நான் கேட்கிறேன், உங்க அம்மா மட்டும் இதை நினைச்சிருந்தா உனக்கு கள்ளிப்பாலை கொடுத்து வயிற்றுலயே கொன்னுட்டு பணத்தை நீ டவுன்லோட் பண்ணியிருந்தா நீலாம் பிறந்திருப்பியா? அந்த மேடையில கும்பகோண மக்களுடைய கைத்தட்டல வாங்கியிருப்பியான் தான் என்னுடைய கேள்வி. ஆனா இதே மாதிரி பணமாக பிறக்க ஆசைப்படுற நீ சொல்ற ஒரு 10 வயது பெண் குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் அம்மாவின் காலில் செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிச்சு. ஏன் செருப்பா பிறக்க ஆசைப்படுற? அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் அம்மாவின் காலில் மிதிப்படணுங்கிறதுக்காக நான் செருப்பா பிறக்க ஆசைப்படல. என்னை 10 மாதம் சுமந்து பெத்த தாயை ஒரே ஒரு முறை நான் சுமப்பதற்காக செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா? அதுதாங்க குணம். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குன்னு தெரியல. அப்புறம் அபு சார் வந்துட்டு கட்டின பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா, கட்டின பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா, அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்காம விட்டமே நினைச்சு சந்தோஷப்படுங்க. பாவம், அவர் பேச வந்ததுக்கு எத்தனை வசதி. பணத்துக்கு எத்தனை பெயர் இருக்கிறது அப்படின்னு ஃபுல்லா ஜிபே ஃபோன்பே அது இதுன்னு சொன்னீங்க. ஆனா குணத்துக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு தெரியுமா? அன்பு, பணிவு, கனிவு, கடமை, எளிமை, தூய்மை, நேர்மை, வாய்மை, தாய்மை என்று குணத்துக்கு இத்தனை பெயர்கள் இருக்கு சார். பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மக்கள் மனங்களில் வாழலாம் தான் நாங்க பேசுறோம். பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நடுவர் நல்லா இருக்கணும், மக்கள் சிரிக்க, இந்த மக்களின் நோய் நொடி எல்லாம் சிரித்து பறந்திட. இந்த பாடல் எழுதினவர் இருக்கணும். இப்ப நான் என்ன நோக்கி எழுதினேன்? ஏண்டா உங்க தலைப்புக்கு நான் தான் சிக்கணும். நீங்க சொன்னீங்களா ஒரு பாயிண்ட் முற்றிலும் உண்மைங்க. பணக்காரங்க லிஸ்ட் அத்தனை பேரோட லிஸ்ட் செத்தவனை பூரா தோண்டி எடுங்க, எவனாவது ஒருத்தன் பேரை நம்மளால கண்ணுல காட்ட முடியுமா? ஆனா பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, அப்பச்சி பெருந்தலைவர் த கிங் மேக்கர் காமராஜர் எடுத்துக்கோங்க. பொன்னாடார், பொருள் நாடார், சொத்து சுகம் நாடார், சொந்தந்தனை நாடார், தான் பெற்ற அன்னையையும் நாடார், ஆசைதனை நாடார், நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் அப்படின்ட்டு கவியரசர் கண்ணதாசன் கிங் மேக்கர் காமராஜர் ஐயா வாழ்த்துனாங்க. அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கோங்க, அம்பேத்கர் அவர்கள் எடுத்துக்கோங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா எடுத்துக்கோங்க. அத்துணை தலைவர்களும் மக்கள் மனங்களில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் குணம் படைத்த தலைவர்கள். அதனால தாங்க மக்கள் மனங்களில் வாழ்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி பணம் சார்ந்து பேசுறாங்க என்னால் ஏத்துக்கிட முடியல சார். முந்தா நாள் அன்னலட்சுமி வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணாரு சார். ஆச்சரியமா இருக்கே. சத்தியமா ஏன்னா அவருக்கே பண்ண மாட்டேங்கிறாரு சில நேரம். ஒருவேளை அன்னலட்சுமி அன்னவாரி மிஸ் ஆகி வந்துருச்சோ? இல்ல சார், நல்ல தங்கமான குணம், டெய்லி விசாரிப்பாரு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அன்னலட்சுமி வீட்டுக்காரர் டெய்லி அந்த பிள்ளைக்கு வீடியோ கால் பண்ணிடுவார். டெய்லி ஒரு நாள் 2 பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கோம்ல, 10 தடவை வீடியோ கால் பேசி. தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரர்னா அது அன்னலட்சுமி வீட்டுக்காரர் தான். ஏன்னு கேளுங்க சார். சொல்லுங்க. அவங்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்தே அன்னலட்சுமி வீட்டுக்காருக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டிட்டாங்களாங்க. அதனால இந்த நிலாவை பார்த்தாதான் அந்த மனுஷன் சாப்பாடே. சரி கிளம்புவோமா சார்? கொஞ்சம் நேரம் சேரலாம் போய்கிட்டு இருக்குது. இப்படி இது உங்களுக்குள்ளேயே பேசி வச்சுக்கிட்டீங்களா? நீ நிலான்னு சொல்றீ, 300 ரூபா ஜிபேல போடுறேன். இப்படிப்பட்ட வீட்டுக்காரர், தங்கமான குணம் படுத்த வீட்டுக்காரனை விட்டு கொடுத்து பேசலாமாமா? நிலாவுக்கு என்ன முடியெல்லாம் இப்படி பிச்சுக்கிட்டு இருக்குது? ஆனா என் வீட்டுக்காரர் அதை விட சொக்க தங்கங்க. ஏமா பட்டிமன்றம் பேசுவீங்க, உங்க தற்பெருமையில பேச வந்தீங்களா? இது என்ன வீட்டுக்கு உங்க வீட்டுக்காரு அன்னலட்சுமி வீட்டுக்காரா அன்னபாரதி வீட்டுக்காரா தலைப்பு? எங்க வீட்டு தங்கமானவர், எங்க தாத்தா செத்து போனவர் பிரமாதமானவர், அவர் அபு முழிக்கிற எங்க தாத்தா சொல்ல மாட்டேனே சார். ஒரு ஊர்ல நடந்துச்சு சார், அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள பெரிய சண்டை. போஸ்ட் ஓட்ட, பிளக்ஸ் ஓட்ட. இவன் நமிதா ரசிகர் போல, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அவன் கீர்த்தி சுரேஷ் ரசிகர் போல. சண்டை ஓட்டு அவங்க அப்பாட்ட வந்து, என்ன பையங்க இப்படி கெட்டு போய் கிடக்காங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அவன் பாரு நமிதா ரசிகன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு படிக்கிற வயசில் இப்படி கெட்டு போயிருக்கான். மூத்த 2வது பையன் பாருங்க, அவன் கீர்த்தி சுரேஷ் ரசிகர்னு இப்படி தெரியான். கண்டிக்க மாட்டீங்களா சார்?
நீ என்ன சார் இப்படி பொடிப்பேல் இதுக்கு என்ன சார் தெரியும்? என்னதான் இருந்தாலும் சரோஜாதேவி மாதிரி மருமான் இருக்கார் அவர். அது மாதிரி சேர்ற இடம் பூரா இருந்தா இப்படி. உண்மையிலே என் வீட்டுக்கார் சொக்க தங்கம் சார். சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை அதனால குணம் கிடையாதுன்னு அவங்களுக்குலாம் தயவுசெய்து பேசாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டையே இது வரைக்கும் வந்ததில்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இது வரைக்கும் எங்க குடும்பத்துல சண்டையே வந்ததில்லை அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கு. வாவ், இப்பதான் சண்டை நீ தூக்கு நீ தூக்கு சண்டே வரா குடும்பத்தில் சண்டை வந்துருச்சு. இந்த ஒரு கியூட்டான தாத்தா கை தூக்குறாரு. அவருக்கு காது காதுமா பாவம். ஆனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ வடிவேலு டயலாக் ஒன்று நினச்சிக்கோங்க. இமேஜ் அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. வடிவேலு அவர்களும் பாவனா அவர்களும் ஒரு காமெடி அடிக்கடி டிவியில் போட்டு காமிப்பாங்க. எதுடா செல்லம் என்ன ஹெவியாக லைக் பண்ண வச்சிச்சு. அதே மாரி நீங்கள் இப்போ கேட்கணும் வீட்டுக்காரர், என்னுடைய அழகான செல்ஃபி கேமரா போன்ற கண்களா. எங்கள் வீட்டில் அப்படி தான் சார் நான் கேட்பேன் என் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன், எதிரா செல்லம் லைக் பண்ண வச்சிச்சு என்னுடைய செல்ஃபி கேமரா போன்ற என்னுடைய 2 கண்களா, இல்லை டிஸ்பிளே போன்ற என்னுடைய முகமா, இல்லை ஹெட்செட் போன்ற என்னுடைய காதா, இல்லை வாட்ஸ்அப் போன்ற என்னுடைய பற்களா, இல்லை மியூசிக் போன்ற என்னுடைய சொற்களா அப்படின்னு ஒருத்தர் மாறி அன்பை பகிர்ந்து கொள்ளணும் சார். அப்படின்னா உண்மையிலே இந்த பிள்ளை வந்து சொல்லிச்சுங்க, குடும்பத்தில் எப்போ மகிழ்ச்சி வந்து எப்போல்லாம் ஒரு ஆண் ஹீரோவாக இருப்பானோ அவனுடைய பேக்கெட்டு ஹீரோவாக இல்லாமல் இருந்தால் தான் அவன் ஹீரோவான். சத்தியமாக கிடையாது. எப்போ ஒரு ஆண் ஹீரோ தெரியுமா? ஆணோ பெண்ணோ யார் ஹீரோயின் தெரியுமா? வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இருந்தா அப்பதான். நீ சொன்னியம்மா மூச்சு 3 எழுத்து, பேச்சு 3 எழுத்து, தமிழ் 3 எழுத்து, காதல் 3 எழுத்து, அன்பு 3 எழுத்து, பண்பு 3 எழுத்துன்னு சொன்னியே. நீ எங்க பணமா கொடுத்த? பணம் கொடுத்தாம கைத்தடல் கொடுத்தாங்களே அவங்களுடைய குணம் என்ற 3 எழுத்துக்காகத்தான் நீ கைத்தடல் வாங்கின. அருண் அவர்கள் எனது வரதட்சணை வாங்கிட்டு வந்தா தான் மருமகளுக்கு மரியாதையா. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பெரியவர்கள் இருக்கீங்க, இந்த கால தலைமுறை இருக்கு. அத்தனை தலைமுறைகளையும் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு பெண்ணுக்கு என்ன பாட்டு போடுவாங்க? பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன்மணமும் பொருள் மணமும் உங்கள் வாசலில், புது பூமணமும் பாமணமும் எங்கள் வாசலில், மணமகளே மருமகளே வா வா, இதயா கல்லூரி மாணவியே வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோடி வாசல் எடுத்து வைத்தோம் வா வா. அதுதாங்க குணத்துக்குள்ள என்றென்றையும் மரியாதை. கொண்டாட்டி அதை வாங்கி கொடுக்குறா, இதை வாங்கி கொடுக்குறா, பணம் காசு செலவு பண்ண முடியலன்னு நபு சார் சொல்றீங்களா? புடவை எடுத்து கொடுக்க முடியல. சத்தியமா சார், நான் ஒரு ஆய்வு அறிக்கையில் இப்போ சமீபத்தில் வரும்போது படித்தேன் சார். பெண்களுக்கு ஷாப்பிங் பண்ணா கிட்டத்தட்ட 80% மன அழுத்தம் குறையுதாங்க. இல்லை, நான் ஒரு ஆய்வறிக்கை படித்தேன். என்ன சார்? பெண்கள் ஷாப்பிங் பண்ணும்போது 80% மன அழுத்தம் குறையுது சார். அதே நேரத்தில் ஆண்களுக்கு 100% மனநோய் கூடுதுன்னு படித்தேன். பண கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? எல்லாருமே பண கஷ்டம் வரும்போது. சாரி சார், உங்ககிட்ட நான் தெரியாம கேட்டேன். ஏன்னா அவர் 4 கோடி ரூபா வீடு வச்சிருக்காரு, 2 கோடி ரூபா கார் வச்சிருக்காரு, ராஜ்தீவில் முடிஞ்ச உடனே 10 லட்ச ரூபா பேமெண்ட் போட்டு விடுறாங்க. சாரி சார், உங்ககிட்ட தெரியாம கேட்டேன் சார். ரைட், நினைச்சேன் வெளியால் தான் செய்வனை வச்சிருக்கேன் நினைச்சேன். வேற யாரும் இல்லை, நீங்க 6 பேரே சேர்ந்து வச்சிருக்கீங்க. எனக்கு பண கஷ்டம். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சொல்லுங்க, ஏதோ பதில் வச்சிருக்கீங்க. இல்லை, ஒன்றும் என்கிட்ட கிடையாது. நானே பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். நான் மன கஷ்டத்தில் இருக்கேன். நம்ம எல்லாருமே பொதுவாக பண கஷ்டம் மன கஷ்டம் எது வந்தாலும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், சரியா? அவரும் அப்படிதான் கோவிலுக்கு போனாராம். அங்கே ஒரு போர்டில் எழுதி போட்டிருக்கு, சிறப்பு தரிசனம் 100 ரூபாய். அதை பார்த்த உடனே திரும்பி ரிட்டன் வந்திருக்காரு. சாமியே ஏதோ பெரிய பண கஷ்டத்தில் இருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னா, இன்னைக்கு சாமிக்கும் இந்த நிலைமை தாங்க. ஆனா குணம்ங்கிறது என்றைக்குமே மக்கள் மனங்களை வாழும். அதுதான் உண்மையான விஷயம் சார். நீங்க சொன்னோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வந்துருச்சா? அதிகாலை மிட்நைட் 12:45 இருக்கும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கட்டில் நெளியிறான், வளையிறான், ஒடியிறான், தூக்கம் இல்லை. 12:45 1:15 எந்திரிச்சு மெதுவாக நடக்கிறான். பளிச்சுன்னு ஒரு மெடிக்கல் ஷாப். பா போய் அவர்கிட்ட போய் 1:15 ஆச்சு சார், தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கம் வரக்கு ஏதாவது ஒரு மருந்து வச்சுருக்கீங்களா? சப்புன்னு அடித்தான். அது வராமல் தானடா 1:15 நான் மெடிக்கலை திறந்து வச்சு உட்காந்துருக்கேன். வாழ்க்கைன்னா என்ன?
கழுத்துல டை கட்டி ஸ்கூலுக்கு போறதுல ஆரம்பிச்சு மண்டையில டை அடிச்சுட்டு வேலைக்கு போறதுல முடியுதுங்க வாழ்க்கை. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. இதில் என்னங்க பணம் பணம் பணம்ட்டு நீங்கள் ஓடுறீங்க சார்? சத்தியமாக இல்லை சார். உண்மையிலேயே எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒற்றை கவிதை நம்மளை பார்த்து பணம் ஒரு கவிதை சொல்கிறதுங்க. பணம் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து பேசுச்சு அப்படின்னா என்ன பேசும் தெரியுமா? நான் உன்னுடன் இருந்தால் செல்வந்தன், நான் உன்னை விட்டு பிரிந்தால் நீ ஏழை. என்னை நீ செலவு செய்தால் நீ ஊதாரி, என்னை சேமித்து வைத்தால் நீ கஞ்சன். என்னை மற்றவரிடம் கொடுத்தால் நீ கொடையாளி, என்னை மற்றவரிடமிருந்து நீ பெற்றால் நீ கடனாளி. என் மேல் பற்றுடன் வாழ்ந்தால் நீ பேராசைக்காரன், என் மேல் பற்றற்று விருந்தால் நீ சன்னியாசி. உன் தேவைக்காக நீ என்னை படைத்தாய், ஆனால் இன்று உன்னுடைய தேவை இன்று நானாக மட்டும்தான் இருக்கிறேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுதுங்க, என்ன தெரியுமா? குறிப்பு: மனிதனே, உன் நடத்தையை விட நான் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் உன் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறதுன்னு பணம் உங்களை பார்த்து பேசுச்சு அப்படின்ட்டு சொன்னா, பணம்ங்கிறது ஒரு வெற்றி காகிதம்ங்கிறத தயவு செய்து மனசில் நினைங்க. உண்மையிலேயே பெரியவர்கள்லாம் இருக்கிறீங்க, பெத்தவங்களுக்கு காசு பணம் செய்ய செலவு செய்ய தயவு செய்து யோசிக்காதீங்க. பெத்தவங்களுக்காக காசு பணம் செலவு செய்ய தயவு செய்து யோசிக்காதீங்க. ஏன் தெரியுமா? நம்ம எதுவுமே கொண்டு வராமல் பிறந்த போது நம்மளை கொண்டாடியவர்கள் தான் நம் பெற்றெடுத்த பெற்றோர்கள். நிறைய பெரிய தலைவர்களை பற்றி பேசினாங்க, ஆனால் ரத்தன் டாட்டாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரத்தன் டாட்டா 60% தன்னுடைய பணத்தை 60% ஏழை மக்களுக்கும் நன்கொடையாக கொடுத்து உதவின வள்ளல்ங்க. அப்படிப்பட்ட ரத்தன் டாட்டா தாரக மந்திரமா என்ன சொன்னார் தெரியுமா? மிகச்சிறந்த முதலீடு பணத்தில் அல்ல, குணம் படைத்த மனிதர்கள்ல தான் அப்படின்னு ரத்தன் டாட்டா சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு சொன்னா, தாயை புரிந்து கொள்வதற்கு மனைவியின் வருகையும், தாயை புரிந்து கொள்வதற்கு மனைவியின் வருகையும், மனைவியை புரிந்து கொள்வதற்கு நோயின் வருகையும் வந்தால்தான் மனைவியோட அருமை புரியும் என்று சொல்லி இந்த தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கிடுச்சான். அப்போ தீக்குச்சி சொல்லிச்சான் தீப்பெட்டியை பார்த்து, ஒவ்வொரு முறையும் நம்ம உரசுறோம், ஒவ்வொரு முறையும் நம்ம உரசும் பொழுதும் நீ மட்டும்தான் அப்படி இருக்கிறா, நான் எரிந்து சாம்பலாக போயிடுறேன் ஏன்னு கேட்டுச்சான். அதுக்கு தீப்பெட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் ஒத்த வார்த்தை, தலைக்கணம் உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள்னு சொல்லிச்சான். இந்த தலைக்கணம், நான் அப்படிங்கிற ஆணவம், திமிரு, இதெல்லாம் எப்போ வரும்னா பணம் கையில் இருந்தால் தான் வரும். ஆனால் குணம் படைத்தவர்கள் சொற்றம் சூழ இருந்தால் என்றைக்குமே நிறைவான மகிழ்ச்சி கொட்டி கிடக்கும் என்று சொல்லி, நீங்கள் தங்கமான குணத்துக்குத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் குணம் நிறைந்த கும்பகோணம் ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதி அன்பார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.